இது வெற்றிக்கணி என்கின்ற இதழ்ல 2வது மாதிரி படிக்கையில 2வது வினாத்தாள்ல 17வது வினாவிலிருந்து சர்வேஷ் என்னும் பிள்ளை 17, 18, 19 3 வினாக்களக்கம் விடை காணும் விளக்கங்கள் வழங்குவார். சொல்லுங்க அப்பன். பாடசாலை பேருந்து ஒன்றில் 38 மாணவர்கள் இருந்தனர். விபுலானந்தா பாடசாலையில் 6 மாணவர்கள் இறங்கினர். அடுத்ததாக பாத்திமா பாடசாலையில் 7 மாணவர்கள் இறங்கினர். அடுத்து சென்ட் மைக்கேல் பாடசாலையில் 8 மாணவர்கள் இறங்கினர். விகுதி மாணவர்கள் அனைவரும் சிங்கள மகாவித்தியாலயத்தில் இறங்குவார்கள். சிங்கள மகாவித்தியாலயத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை அது. பாடசாலை பேருந்துல 38 மாணவர் இருக்காங்க. அதுல 6 பேர் விபுலானந்தா பாடசாலையிலையும், அடுத்து பாத்திமா பாடசாலையில 7 பேரும், சென்ட் மைக்கேல் பாடசாலையில 8 பேரும் இறங்கி இருக்காங்க. இப்ப சிங்கள மகாவித்தியாலயத்தில் எத்தனை பேர் இறங்கி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 6, 7, 8 கூட்டுனா 6, 7, 13, 13, 8, 21. அந்த 38ல இருந்து 21 கழிக்கணும். கழிச்சா 17. கட்டிக்காரர் கொஞ்சம் பரப்ப மற்ற பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். அதாவது பேர் உள்ள 38 மாணவர் இருக்கிறார்கள். அவர்கள் விபுலானந்த வித்தியாலயத்தில் 6 மாணவர் தங்கிச்சினர். பாத்திமா பாடசாலையில் 7 மாணவர் தங்கிச்சினர். சென்ட் மைக்கேல் 8 பேர் இறங்கினார்கள். மீதி மாணவர் சிங்கள மகாவித்தியாலயத்தில் இறங்கிவிட்டார்கள். அப்ப முழுவதும் இறங்கிவிட்டார்கள். அப்ப இப்ப கேள்வி என்ன, சிங்கள மகாவித்தியாலயத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை யார்? அப்ப நாங்க முதல் 3 பாடசாலைகளையும் இறங்கியவர்களின் மொத்த எண்ணிக்கையை கூட்டி மொத்த பஸ்ல முதல் இருந்த மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை எடுத்து கழித்தால் சிங்கள மகாவித்தியாலயத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப 3 பாடசாலையும் 6, 7, 8 என்ற முவகையில இறங்கி இருக்கிறார்கள் எண்ணிக்கைகள்ல. அதை கூட்டினால் 3, 21. அப்ப ஆரம்பத்தில் இருந்தது 38, 38ல 22 போனால் 17 என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு விட சொல்லுங்க சர்வேஷ். மரக்கிளை ஒன்றில் 19 குருவிகள் இருந்தன. அவற்றுள் 11 குருவிகள் பறந்து சென்றன. வேறு 6 குருவிகள் பறந்து வந்து மரக்கிளையில் இருந்தன. தற்பொழுது மரக்கிளையில் எத்தனை குருவிகள் உள்ளன? மரக்கிளை ஒன்றுல 19 குருவிகள் இருக்கு. 11 குருவிகள் பறந்து சென்றுச்சு. அப்ப 19 11 கழிச்சா 8 குருவிகள் இப்ப இருக்கும். அதுல இருந்து வேற 6 குருவிகள் பறந்து வந்து மரக்கிளையில இருந்துச்சா? அப்ப தற்பொழுது மரக்கிளையில் எத்தனை குருவிகள் உள்ளன? 8ஐயும் 6ஐ கூட்டணும். 14. இப்ப தற்பொழுது மரக்கிளையில் எத்தனை குருவிகள் உள்ளன? 14. வெரி குட், கட்டிக்காரர். மரக்கிளையில 19 குருவி இருந்தது. அதுல இருந்து 11 குருவி பறந்து போயிட்டு, அப்ப 19ல 11 போனால் 8. அந்த 8ஓட பிரகமத்து சேர்ந்த 6ஐயும் கூட்டினால் 14 குருவிகள் என்பது கேள்விக்கான விடையாகும். ரைட். அடுத்த கேள்வி. என்னிடம் முத்திரை சேகரிக்கும் புத்தகத்தில் 36 முத்திரைகளை மட்டுமே ஒட்ட முடியும். இதுவரை நான் சேகரித்த முத்திரைகள் 11 ஆகும். அப்பா சேகரித்து தந்த முத்திரைகள் 12 ஆகும். முத்திரை புத்தகத்தை பூரணமாக நிரப்புவதற்கு இன்னும் எத்தனை முத்திரைகள் தேவை? எனக்கு அஞ்சல் முத்திரை சேகரிக்கும் ஒரு புத்தகத்துல 36 முத்திரைகள் மட்டும்தான் ஒட்டலாமா. அதுல எனக்கிட்ட இருக்கிற முத்திரைகள் 11. அக்கா சேகரித்து அந்த முத்திரைகள் 12. 11 12 கூட்டுனா 23. இன்னும் எத்தனை முத்திரைகள் வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த பூரணமாக்க. அப்ப 36ல இருந்து 23 கழிச்சா 13. வெரி குட், வெரி குட். நல்ல வாழ்த்துக்கள். அதாவது இதெல்லாம் கணிப்புகள். இந்த கணிப்புகளை கூடி சில பிள்ளைகள்
திறமையாக செய்ய முடியாத ஆற்றல் இருந்தால் அவர்கள் பரீட்சையில பெறுபேறும் பாதகமாக அமையும். அப்ப இதுல சர்வேஸ் அந்த விடைகளுக்கு மிக கச்சிதமாக விடை சொன்னார். வாழ்த்துக்கள். இதுல என்னென்றால் முத்திரை சேகரிக்கிற புத்தகத்துல மொத்தம் 36 முத்திரைகளை ஊட்டலாம். ஆனா நான் சேகரித்தது 11 முத்திரை, அப்பா தந்தது அக்கா தந்தது 12, அப்ப 11 12 23, 36ல 23 போனால் இன்னும் தேவையானது 13 என்பது சரியான விடை. சரி, இனி அடுத்த வினாக்களுக்கு சரவண் என்ற மாணவர் விடை சொல்ல போறார். சரவண் 20வது வினாவிலிருந்து ஆரம்பி சீக்கிரம். விடை காணுங்கள். ஒரு வகுப்பில் 28 பிள்ளைகள் வீதம் 6 வகுப்புகள் உண்டு. 6 வகுப்புகளிலும் உள்ள பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? இதுல சொல்லியிருக்காங்க ஒரு வகுப்புல 28 பிள்ளைகள் இருக்காங்கன்னா 6 வகுப்புல கேட்டிருக்காங்க. இதுல 28 நாங்க 6ஆல பெருக்கணும். பெருக்கினா 6 48 8 4 மீதி 6 2 12 12 4 16 அப்ப 168 மாணவர்கள். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது கேள்வியில கேட்கப்பட்ட விடயத்தை தெளிவாக சொல்ல தெரிகிற பிள்ளை அதை செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கும். ஏனென்றால் நாங்க படித்திருக்கிறோம், வகுப்பறையில கற்பதை பிள்ளை தெரியப்படுத்துற ஆற்றல் இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைதான் முன்னணியாக வர முடியும். அப்ப இந்த பிள்ளை சொல்லிக்கிறா 28 பிள்ளைகள் வீதம் 6 வகுப்புல இருக்குது. மொத்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கேட்கப்படுகின்றது. 28 6ஆல் பெருக்கினால் 168 என்பது விடையாகும். அடுத்த கேள்விக்கு சொல்லுங்க. ஒரு நோயாளிக்கு ஒரு நாளில் 3 வேளைகள் சமமான எண்ணிக்கை மாத்திரைகள் வழங்கப்படும். ஒரு வாரத்தில் அவருக்கு 84 மாத்திரைகள் வழங்கப்பட்டன. அவர் ஒருவேளை சாப்பிட்ட மாத்திரைகளின் எண்ணிக்கை யாது? இதுல சொல்லியிருக்காங்க ஒரு நோயாளி ஒரு நாள்ல 3 வேளையும் சமமாக சாப்பிடுறா. ஒரு வாரத்துல 7 நாட்கள் சார். அதுல எத்தனை வேலை சாப்பிடுவார்னா 7 நாட்கள்லயும் 21 வேளைகள் சாப்பிடுவார். இதுல சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் 84 மாத்திரைகள் தான் ஒரு வேலையை கட்டுதால நாங்க 84 21ஆல பிரிக்கணும். பிரிச்சா 21ஆல பிரிச்சா 4. வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். சரி சரி, விடை சரி 4. சரி, இப்ப இது என்ன சொல்லப்படுகிறது? 7 நாட்களுக்கு 84 மாத்திரைகள் பாவிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 3 வேளை மாத்திரை பாவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதுல 3 மாத்திரை ஒரு வேளையில, அதாவது ஒரு நாள்ல 3 வேளை இருக்கின்றபடியால் 7 4 7 3 21 மாத்திரை பாவித்திருப்பார். அதாவது 7 நாள்ல 21 தடவைகள் பாவித்திருப்பார் 3 தடவையில. அப்ப இந்த மொத்த எண்ணிக்கை 84 21 தடவையால பிரித்தோமாக இருந்தால் ஒரு தடவை பாவித்தது 4 என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்த கேள்விக்கு சொல்லுங்க. ஒரு பெட்டியில் 24 புத்தகங்கள் உள்ளன. இவ்வாறான 6 பெட்டிகளில் உள்ள புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இல்ல ஒரு பெட்டியில 24 புத்தகங்கள் உள்ளன சொல்லி இருக்கிறாங்க. இவ்வாறாக 6 பெட்டியிலன்னா பெருக்கணும். பெருக்கினா 6 24 4 எழுதி 2 மீதி 6 2 12 12 2 14 அப்ப 144 புத்தகங்கள் சார். வெரி குட். 24 6 பெட்டி என்றால் 24 6ஆல பெருக்கும் போது விடை 144. சரி, அடுத்த வினாக்கு விடை சொல்லுங்க. வினாக்குரிய விடையை புள்ளிக்கோட்டில் எழுதுக. அதிகளவு பணம் சேமித்த தினம் யாது? ஞாயிறு. சொல்லுங்க, சீக்கிரம், நேரத்தை விரயம் செய்யக்கூடாது. குறைந்தளவு பணம் சேமித்த தினம் யாது? புதன். புதன். இரு தினங்களும் கூட்டுத்தொகைக்கு சமமான பணத்தொகையை சேமித்த வேறு இரு தினங்களும். சரி, இப்ப இந்த கேள்விகளுக்கான விடை இது சலாகை கோட்டு வரைப்பு. சலாகை கோட்டு வரைவில சலாகை எந்த உச்சத்தை தொடுகின்றதோ அந்த இலக்கம், அந்த எண் தான் அதன் பெறுமதி. மற்றது அந்த சலாகை எங்கிருந்து ஆரம்பிக்கின்றதோ அதுதான் அது குறிப்பது.
இப்ப இது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் என்கின்ற புதன் வியாழன் என்கின்ற 5 நாட்கள்ல அதாவது சேமித்த பணத்தொகைகள் 60 ரூபாய் வரையில காட்டப்பட்டுள்ளது. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன? முதலாவது 23வது கேள்வி, அதிகளவு பணத்தை சேகரித்த தினஞ்சார். நாங்க இதுல சலாகை கோடு எதுல உயர்ந்திருக்குது என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எதுவரையில உயர்ந்திருக்கின்றால் 60 ரூபாய். அப்ப கேள்விக்கான விடை 60 ரூபாய். அடுத்தது குறைந்தளவு பணம் சேமித்த தினஞ்சாது, சாரி ஞாயிறு என்றுதான் எழுதப்படும், 60 அல்ல, தினஞ்சாது என்றுதான் கேட்கப்படுது. அப்ப ஞாயிறு. அடுத்தது குறைந்தளவு பணம் சேகரித்தது இந்த சலாகை கோடு மிக குறைவாக உள்ள இடத்தை பார்த்தோம் என்றால் அது புதன்கிழமை. ஞாயிறு புதன் இரு தினங்களிலும் சேமித்த கூட்டுத்தொகைக்கு சமமான பணத்தை சேமித்த விகிருதி இரு தினங்கள் என்றால் நாங்க ஞாயிற்றுக்கிழமை 60ஐயும் புதன்கிழமை 25ஐயும் கூட்டினால் 85. அதே போல வேறு இந்த இரு தினங்கள்ல 85 வருகிறது என்று பார்த்தா திங்கள்ல 45, அடுத்தது வியாழக்கிழமையில 40, இரண்டையும் கூட்டினால் 85 வருகிறது. அப்ப திங்கள் வியாழன் என்ற தினங்களைத்தான் அங்க விடையாக அளித்தல் வேண்டும். நன்றி.